கர்த்தர் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறதுக்கு ஒன்றே ஒன்று தான். கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்த்து தூக்கி எடுத்தார். மனுஷனுக்கு தெரியாது சார் உங்கள் மனசு என்னன்னு, கர்த்தருக்கு தெளிவாக தெரியும். அதான் சொல்கிறேன், நல்ல மனசாக இருங்கன்னு. நல்ல மனசாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன நினச்சோம், எங்கே பிரதர் நம்ம நல்லவனுக்கு இந்த காலத்தில் காலமே இல்லை. நம்ம என்ன தான் நல்லது செஞ்சாலும் நம்மள இந்த சமுதாயம் தப்பாக தானே பார்க்குது. நான் நல்லவங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, நம்ப மாட்டேன்றாங்களே. சார் நீங்கள் யாரை நம்பி வாழ்கிறீங்க? நீங்கள் மனுஷனை நம்பி வாழ்கிறீங்க, அதனால் ஃபீல் பண்ணுறீங்க. கர்த்தரை நம்பி வாழணும். கையை தட்டி. ஆமாம், நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம், தத்துவங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்தில் உண்மையாக வாழக்கூடாது, யார் மேலேயும் உண்மையாக அன்பு செலுத்தக்கூடாது. பார்த்துருக்கீங்களா? யாரையும் உண்மையாக நம்பக்கூடாது, உண்மையாக நேசிக்கக்கூடாதுன்னு டைலாக் கொடுவான். அதுக்கு லைக்கு பார்த்திங்கன்னா 5K 20Kலாம் போயிருக்கும். அதை வியூஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ போயிருக்கும். ஏன்னா அப்படியே உண்மை மாதிரியே இருக்கும். புரியுதா? மோசம் போயிடாதீங்க. அதனால் எப்படி அவன் என்ன சொல்ல வரான்னு, அதனால் உண்மையாக இருக்காத, யாரையும் உண்மையாக நேசிக்காத, எல்லாருக்கும் துரோகம் பண்ணு, எல்லாரையும் காலி பண்ணு அப்படின்னு சொல்ல வரான். அதுக்கு தான் ஆமேன் போடுறான், அதுக்கு தான் லைக் போடுறாங்க, அதை தான் பரப்புகிறாங்க. சரிங்களா? ரைட். ஆனால் நல்லா புரிஞ்சுவாங்க சார், மனுஷனை நம்பி மனுஷனுக்காக வாழ்கிறவங்க அப்படி தான் முடிவு எடுப்பாங்க. ஆனால் உங்கள் இருதயம் கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக வாழணுமோ, எந்த அளவுக்கு உத்தமமாக இருக்கணுமோ இருந்துக்கிட்டே இருங்க. தாவீது சொல்கிறார், உத்தம இருதயத்தை பார்க்குறாராம் கர்த்தர். அவர் இருதயத்தை பார்க்குறார் இல்லையா? எத்தனை புரியுது? ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஏன் சவுலை தூக்குனாரு சொல்லுங்கள்? அவன் என்னது பலியிடல, கொள்ளையில் பிரியமாக இருந்தான். சரிங்களா? தாவீது கொடுக்கறதுல பிரியமாக இருந்தான். உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்குறேன் அப்படின்னா. எத்தனை புரியுது? அவன் கொள்ளடிக்கிறதுல பிரியமாக இருந்தான், இவன் கொடுக்கறதுல பிரியமாக இருந்தான். அதான் ரொம்ப முக்கியம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இப்போ பாருங்கள், சரி, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆதலால் நீங்கள் நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க, நல்லதை செஞ்சுக்கிட்டே இருங்க, உண்மையாக வாழ்ந்துகிட்டே இருங்க. உங்களை அப்பா வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். கையை தட்டி. ரொம்ப முக்கியம். ஆமேன். இந்த பூமியில் நீங்கள் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி, உண்மையுள்ள மனுஷனாக இருக்கிறது. எப்படி முடியும்? தேவ ஆவினாலே முடியும். உண்மை உள்ளவர் உங்களையும் என்னை உண்மை உள்ளவர்களாய் மாற்றுவார். ஆமேன். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய உண்மை உள்ளவர்களாக மாறிடும். சார், ஒரு காலத்தில் நானும் பயங்கரமாக போய் பேசுவேன், பயங்கரமாக உண்மையாக இருக்க மாட்டேன். சரிங்களா? ஆனால் பாருங்கள், இன்றைக்கி என்னை சுற்றிலும் நிறைய பேர்கிட்ட நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன். பாஸ்டராக இல்லை, சாதாரண ஒரு மனுஷனாக உண்மையாக சம்பாதிச்சு வச்சுருக்கிறோம் அப்படின்னா அது ஆண்டவருடைய கிருபை. அவர் தம்முடைய ஆவியினால் நிரப்பி எப்படியோ இருந்தால் நம்மளை மாற்றி திருத்தி வச்சுருக்கிறார் சார். அதனால் நம்ம இன்றைக்கி உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். எத்தனை புரியுது? அப்படி உண்மை உள்ளவர்கள் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே.